பல்வேறு தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்கள் எல்லோருமே முதலமைச்சரை சந்தித்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் தான் தலைமைச் செயலக வளாகத்தில் இருக்கக்கூடிய துறை சார்ந்து இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த அலுவலகம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்கள் தற்போது பேட்டரி காரில் தலைமைச் செயலக வளாகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இன்று மதியம் அவர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். எந்தெந்த பகுதியில் என்னென்ன அலுவலகம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் தான் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாமே வெளியில் முதலமைச்சர் அவர்களை பார்ப்பதற்காக அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தலைமைச் செயலக வளாகத்தில் தலைமைச் செயலக அருங்காட்சியகம் ஒன்று இருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாண்புகள் என்னென்ன எல்லாம் வந்து புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவல்கள் எல்லாம் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையினுடைய வரலாறு மற்றும் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துடைய வரலாறு உள்ளிட்டதை குறித்தெல்லாம் ஆவணப் பொருட்கள் அடங்கியிருக்கக்கூடிய அருங்காட்சியகம் இருக்கிறது. அதனையும் தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளே சென்று பார்வையிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய முதலமைச்சர் அறை மற்றும் 3 அமைச்சர்களுடைய அறைக்கு மட்டும்தான் இங்கு சென்றிருக்கிறார். அதற்கு முன்பாக முதலமைச்சர் அவருக்கு முன்பாக என்னுடைய தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சந்திப்பதற்காக ஒரே ஒரு முறை மட்டும் தலைமைச் செயலகம் வந்திருந்தார். அந்த நேரத்தில் கூட அவர் அந்த பகுதிக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சந்தித்துவிட்டு ஒரு 10 நிமிடங்களில் இங்கிருந்து புறப்பட்டு சென்றுவிட்டார். அந்த தலைமைச் செயலக வளாகத்தில் எந்தெந்த பகுதியில் அமைச்சர்களுக்கான அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த துறையில் அரசு அலுவலர்கள் மற்றும் செக்ரட்டரிகள் பணியாற்றக்கூடிய பணியிடங்கள் எவை உள்ளிட்டவை தெரிந்து கொள்வதற்கான தேவை இருக்கிறது. இதைதான் அவர் பேட்டரி வாகனத்தின் மூலமாக அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டு தற்போது இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். மேலும் முதலமைச்சருடைய தனிப்பிரிவு இயங்குகிறது. முதலமைச்சருடைய தனிப்பிரிவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக முதலமைச்சரிடம் புகார் அளிப்பதற்கு ஏதுவாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அங்கும் அவர் சென்று ஆய்வு செய்வார் என சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது தலைமைச் செயலக வளாகத்தில் இருக்கக்கூடிய தேவாலயம், கோவில் அந்த பகுதியில் எல்லாம் கடந்து தற்போது நாமக்கல் கவிஞர் மாளிகை இருக்கிறது. இந்த நாமக்கல் கவிஞர் மாளிகையை பொறுத்த வரைக்கும் அரசு துறைகளினுடைய அனைத்து தலைமை அலுவலகங்களும் அங்குதான் இருக்கிறது. செக்ரட்டரி பணியாற்றக்கூடிய இடங்கள், செக்ரட்டரி கீழ் உருவாக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய அந்த அலுவலர்கள் கட்டிடங்கள் எல்லாமே அங்குதான் இருக்கிறது. அவற்றையெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். அதன் பிறகுதான் இந்த அருங்காட்சியகம் வருகிறார். அருங்காட்சியகத்தில் பார்வையிட்டதன் பிறகாக முதலமைச்சருடைய தனிப்பிரிவு இருக்கிறது. அங்கு சென்றும் அவர் ஆய்வு மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏராளமான பார்வையாளர்கள், அதாவது தலைமைச் செயலகத்திற்கு அமைச்சர்கள் முதலமைச்சரை பார்க்க வந்திருப்பவர்கள் கூட தலைமைச் செயலக வளாகத்திற்கு இருக்கக்கூடிய சாலைகளில் இன்று முதலமைச்சரை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக தலைமைச் செயலகத்தை பொறுத்த வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட நுழைவாயில்கள் இருக்கிறது. தலைமைச் செயலக வளாகத்திற்குள் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் நுழைவாயில் இருக்கிறது. அந்த நுழைவாயில்களில் எந்தெந்த வழியாக செல்லலாம் என்றால் எந்தெந்த துறை இருக்கும் என்பது குறித்து தான் அவர் அதிகாரிகளிடம் கேட்டு வருகிறார். பேட்டரி காரில் தலைமைச் செயலக வளாகத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். முதலமைச்சர் விஜய் பேட்டரி வாகனத்தில் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு இடமாக முதலமைச்சர் விஜய் தன்னுடைய தனி செயலாளர்கள் அதே போன்று அதிகாரிகளுடன் சென்று முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். வழக்கமாக தன்னுடைய அலுவல் பணிகளை தன்னுடைய அலுவலகத்திலிருந்து முடித்துவிட்டு இல்லத்திற்கு செல்லும் விஜய் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக தலைமைச் செயலகத்தில் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். பேட்டரி வாகனத்தில் சென்று தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும், அதாவது முக்கியமாக அலுவல் பணிகள் நடைபெறக்கூடிய இடங்கள், பழமையாக இருக்கக்கூடிய புராதன கட்டிடங்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் பார்வையிட்டு ஆய்வு செய்ய முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் விஜய் முதலாவதாக தன்னுடைய அலுவலகத்திலிருந்து பழமையாக இருக்கக்கூடிய தேவாலயம் ஒன்றிற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு சென்று தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக முதலமைச்சர் விஜய் இன்றைய ஆய்வில் முக்கிய மகேந்திரன் இணைப்பிலே இருங்க தொடர்ந்து. சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் முதலமைச்சர் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் ஒவ்வொரு இடங்களாக சென்று இந்த தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சர் விஜயுடன் அவரது தனி செயலாளர்கள் அதே போன்று அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்களை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். புராதன கட்டிடங்கள் அதே போன்று அலுவல் பணிகள் நடைபெறக்கூடிய முக்கிய இடங்களில் முதலமைச்சர் ஆய்வு செய்ய ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் பேட்டரி வாகனத்தில் சென்று முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முதலாவதாக தேவாலயத்திற்கு அவர் சென்றிருந்தார். தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய பழமையான கட்டிடம், மிக பழமையான கட்டிடம். தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரை இந்த புனித ஜார்ஜ் கோட்டை என்பது மிக மிக பழமையான
ஒரு கட்டிடம். அந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு மிக பழமையான தேவாலயத்திற்கு வந்து முதலமைச்சர் விஜய் சென்று அங்கு அந்த தேவாலயத்தை வந்து பார்வையிட்டார். குறிப்பாக வரலாற்றில் வந்து மிக பழமையாக இருக்கக்கூடிய ஆசியாவில் கட்டப்பட்ட மிக பழமையான கட்டிடங்கள்ல மிக பழமையான தேவாலய கட்டிடங்கள் ஒன்றாக இந்த கட்டிடம் வந்து இருக்கிறது. அந்த கட்டிடத்திற்கு சென்று முதலமைச்சர் வந்து சற்று நேரத்திற்கு முன்பாக ஆய்வு செய்தார். அதிகாரிகளும் வந்து முதலமைச்சருடன் அந்த தேவாலயத்திற்கு வந்து சென்றார்கள். இந்நிலையில்தான் தற்பொழுது அதனை முடித்துக் கொண்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு சென்றிருந்த முதலமைச்சர் தற்பொழுது நாமக்கல் கவிஞர் மாளிகை அருகே வந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் 2 பகுதிகளிலும் அரசு ஊழியர்களும் இந்த தலைமைச் செயலகத்தில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் அதே போன்று பல்வேறு அமைச்சர்கள் எல்லாம் சந்திக்க வந்திருந்த கட்சியின் தொண்டர்கள், தமிழக வெற்றி கழக கட்சி தொண்டர்கள் எல்லாம், நிர்வாகிகள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். 2 புறங்களிலும் கூடியிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கையசைத்தபடி முதலமைச்சர் விஜய் அந்த பேட்டரி வாகனத்தில் வந்து தற்பொழுது பயணித்து வருகிறார். 2 புறங்களிலும் வந்து உற்சாக வரவேற்பானது முதலமைச்சர் விஜய்க்கு வந்து அளிக்கப்படுகிறது. தேவாலயத்திலிருந்து புறப்பட்ட விஜய் நாமக்கல் கவிஞர் மாளிகை நோக்கி வந்து கொண்டிருந்த இடத்தில் 2 சாலையின் 2 புறங்களிலும் வந்து இந்த தொண்டர்களும் அரசு ஊழியர்களும் வந்து விஜய் பார்ப்பதற்காக நீண்ட நேரமாக காத்திருந்தார்கள். பேட்டரி வாகனத்தில் பயணித்த விஜய் தற்பொழுது அந்த பகுதியில் கூடியிருந்த தொண்டர்களை நோக்கி அதே போன்று அரசு ஊழியர்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள் முதலமைச்சர் விஜயை பார்ப்பதற்காக. அவர்களை நோக்கி கையெழுத்தவாறு தற்பொழுது அருகில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துக்கு முதலமைச்சர் விஜய் வந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஒவ்வொரு இடங்களாக தலைமைச் செயலகத்தில் வந்து ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய முதலமைச்சர் விஜய் அடுத்தடுத்த இடங்களுக்கு சென்று ஆய்வை வந்து தொடர்ந்து வருகிறார். குறிப்பாக நான் முன்பே குறிப்பிட்டது போன்று முதலாவதாக தேவாலயத்திற்கு சென்றிருந்தார். அதன் பிறகு மிலிட்டரி ஒர்க்கிங் ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய அது தலைமைச் செயலகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று அங்கு ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அங்கு நடைபெற்று வரக்கூடிய பணிகள் குறித்தெல்லாம் வந்து கேட்டிருந்த முதலமைச்சர் அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு வந்து ஆய்வுக்கு வந்து செல்ல திட்டமிட்டு அங்கும் சென்றிருந்தார். குறிப்பாக நாமக்கல் கவிஞர் மாளிகை நோக்கி வந்து முதலமைச்சர் சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த பகுதியை கடந்து சென்றிருக்கார். தற்பொழுது அருங்காட்சியகத்திற்கு சென்றிருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய மிக பழமையான அருங்காட்சியகம், தொல்லியல் துறை சார்பில் வந்து செயல்பட்டு வரக்கூடிய அந்த பழமையான அருங்காட்சியகத்திற்கு தற்பொழுது முதலமைச்சர் விஜய் வந்து சென்றிருக்கிறார். உள்ளே சென்று அந்த அருங்காட்சியகத்தில் வந்து முதலமைச்சர் பார்வையிடம் வந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்திய தொல்லியல் துறையால் இந்த அருங்காட்சியகம் வந்து நிர்வகிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த அருங்காட்சியகத்தில் சென்னை நகரின் தொடக்க கால வரலாறுகள் வந்து இடம்பெற்றிருக்கிறது. அந்த வரலாறுகளுக்கான புகைப்படங்கள் அதே போன்று அதற்கான காரணிகள் எல்லாம் இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் ஆட்சியின் ஆவணங்கள் அதே போன்று பழங்கால நாணயங்கள், உடைவாள்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஓவியங்கள் எல்லாம் வந்து இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடங்களாக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர் இந்த அருங்காட்சியகத்துக்கு சென்று ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டு அருங்காட்சியகத்துக்கு வந்து சென்றிருக்கிறார். அதே போன்று நான் முன்பே குறிப்பிட்டது போன்று அதிகாரிகளும் வந்து அந்த அருங்காட்சியகத்துக்கு வந்து சென்றிருக்கிறார்கள். இந்த அருங்காட்சியகத்தில் வந்து ஏதேனும் பணிகள் வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு, மேம்படுத்தக்கூடிய தேவை இருக்கிறது என்றால் முதலமைச்சர் அது தொடர்பாக வந்து அதிகாரிகளுக்கு வந்து அறிவுறுத்தவும் திட்டமிடப்பட்டதாகவும் வந்து தகவல் வந்து சொல்லப்படுகிறது. குறிப்பாக தேவாலயத்திற்கு சென்ற முதலமைச்சர் அதற்காக வந்து மிலிட்டரி ஒர்க்கிங் ஸ்டேஷன் சென்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து நாமக்கல் கவிஞர் மாளிகை வழியாக வரக்கூடிய வழியில வந்து கூட்டியிருந்த தொண்டர்கள், அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் வந்து கையெழுத்தபடி வந்து முதலமைச்சர் வந்து புறப்பட்டு சென்றார். தற்பொழுது அந்த அருங்காட்சியகத்திற்கு சென்றிருக்கிறார். இந்த அருங்காட்சியகத்தை பொறுத்தவரை மிக பழமையான அருங்காட்சியகங்கள் வந்து ஒன்றாக வந்து கருதப்படுகிறது. அதே போன்று இந்த அருங்காட்சியகங்கள்ல மிக முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரோட தொடக்க கால வரலாறு, சென்னை வந்து தொடக்க காலத்திலிருந்து சென்னை மாநகருக்கு வந்து என்ன வரலாறு இருக்கிறது என்பதற்கான காரணிகள், சாட்சியங்கள், ஆதாரங்கள் எல்லாம் வந்து தொடக்க கால வரலாறு தொடர்பான ஆவணங்கள் எல்லாம் வந்து இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் ஆட்சியின் ஆவணங்கள் அதே போன்று பழங்கால நாணயங்கள், உடைவாள்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஓவியங்கள் எல்லாம் வந்து இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனெல்லாம் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் வந்து பார்வையிட இருக்கிறார். அது தொடர்பாக வந்து அதிகாரிகளிடம் தன்னுடன் இருக்கக்கூடிய தனி செயலாளரும் இது தொடர்பாக வந்து கேட்டறியும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக வந்து தனி பிரிவு அலுவலகம், முதலமைச்சரின் வந்து தனிப்பிரிவு அலுவலகத்திற்கும் செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. அங்கும் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை கோட்டை ரயில் நிலைய பகுதி, அதாவது இந்த கோட்டையில் புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து அருங்காட்சியகத்தை தாண்டி கோட்டை ரயில் நிலைய பகுதி என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கு வரை சென்று முதலமைச்சர் திரும்பவும் தன்னுடைய தனிப்பிரிவு அலுவலகத்திற்கு வந்து சென்றுவிட்டு அதன் பிறகாக வந்து தன்னுடைய அலுவலகத்திற்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய பயணத்தை கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்திற்கு முன்பாக இந்த பேட்டரி வாகனத்தில் வந்து தலைமைச் செயலகத்தை சுற்றி பார்க்கக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய பணியை வந்து முதலமைச்சர் தொடங்கியிருந்தார். தற்போது வரை இந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு இடங்களாக முதலமைச்சர் விஜய் சென்று அங்கங்கு ஆய்வு செய்து முடித்துவிட்டு தற்பொழுது அருங்காட்சியகத்தில் வந்து ஆய்வு செய்து வருகிறார். அங்கு வந்து அருங்காட்சியகத்தில் நான் முன்பே குறிப்பிட்டது போன்று பழங்கால ஆவணங்கள், சாட்சியங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனையெல்லாம் வந்து முதலமைச்சர் பார்வையிட்டு விட்டு அது தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்து விட்டு அதனைத் தொடர்ந்து தன்னுடைய தனிப்பிரிவு அலுவலகத்திற்கு வந்து செல்லவிருக்கிறார். சிஎம் செல் என்று சொல்லக்கூடிய புகார்கள் பெறக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று அங்கு வந்து ஆய்வு மேற்கொள்ளவிருக்கிறார். இதுவரை பெறப்பட்ட புகார்கள், இது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன நடவடிக்கைகள் எடுக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே பெறப்பட்ட புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் அலுவலகத்தில் இயங்கி வரக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று அங்கு
அதிகாரிகளிடம் பணியாளர்களிடம் ஊழியர்களிடம் வந்து முதலமைச்சர் வந்து கேட்டறிய திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலும் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பேட்டரி வாகனத்தில் முதலமைச்சர் வந்து தலைமைச் செயலகத்தை சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக தீவிரமாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் முதலமைச்சர் இந்த பகுதியில் வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களில் வந்து அரசு ஊழியர்களும் இந்த தலைமைச் செயலகத்திற்கு வந்து வந்திருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வந்து முதலமைச்சர் செல்லக்கூடிய செய்தியை அறிந்து அந்த பகுதியில் வந்து கூடியிருக்கக்கூடிய நிலையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் பேட்டரி வாகனத்தில் முதலமைச்சர் பயணிக்கக்கூடிய நிலையில வந்து மேலும் தீவிரமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் செல்லக்கூடிய சாலையின் இருபுறங்களிலும் வந்து தொண்டர்களும் அரசு ஊழியர்களும் அவரை பார்ப்பதற்காக வந்து கூடியிருக்கிறார்கள். காவல்துறையினர் கயிறுகளை கட்டி உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து செய்திருக்கிறார்கள். முதலமைச்சர் செல்லக்கூடிய வழியில எந்த ஒரு இடையூறும் வந்து யாரும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் செல்லக்கூடிய வழியில கூடியிருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் அது போன்று அரசு ஊழியர்களுக்கெல்லாம் முதலமைச்சர் வந்து கையெழுத்திட்டவாறு தான் செல்கிறார். முதலமைச்சர் பார்த்த உற்சாகத்தில் அவர்கள் வந்து உற்சாகம் முழக்கமிட்ட காட்சிகளையும் நாம் பார்த்திருந்தோம். தற்பொழுது இந்த அருங்காட்சியகத்திற்கு முதலமைச்சர் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த அருங்காட்சியகத்தில் ஆய்வை முடித்துக் கொண்டு தனிப்பிரிவு அலுவலகத்திற்கு செல்லவிருக்கிறார். அங்கு தன்னுடைய ஆய்வு முடித்துக் கொண்டு அதன் பிறகாக தன்னுடைய வழக்கமாக பணிகள் மேற்கொள்ளக்கூடிய அலுவலகத்திற்கு செல்கிறார். நான் முன்பே குறிப்பிட்டது போன்று முதல் முறையாக இந்த ஆய்வை வந்து முதலமைச்சர் மேற்கொள்கிறார். அதாவது தலைமைச் செயலகத்தை சுற்றி முதல் முறையாக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகாக முதல் முறையாக இந்த ஆய்வை வந்து மேற்கொள்கிறார். வழக்கமாக அரசு அலுவலர் அரசு ஊழியர் வந்து அலுவலகத்திற்கு எப்படி வருவாரோ அது போன்று தலைமைச் செயலகத்திற்கு தினமும் வந்து காலையில் வந்து 10 மணி அளவில் வந்து தன்னுடைய இல்லத்திலிருந்து வந்து தலைமைச் செயலகத்திற்கு வரக்கூடிய விஜய் தன்னுடைய தினசரி அலுவல் பணிகளை பல்வேறு துறை சார்ந்த ஆலோசனை கூட்டங்களை நடத்துவார். அதிகாரிகளுடன் வந்து ஆலோசனை மேற்கொள்வார். அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொள்வார். இது போன்ற பல்வேறு அலுவல் பணிகள் வந்து அவருக்கு இருக்கிறது. இந்த பணிகள் எல்லாம் முடித்துவிட்டு மாலை வேளையில் தான் வந்து தன்னுடைய வீட்டிற்கு வந்து தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு செல்வார். வழக்கமாக ஒரு அரசு ஊழியர் போன்று தலைமைச் செயலகத்திற்கு வந்து தன்னுடைய அலுவல் பணிகளை முடித்துவிட்டு மீண்டும் வந்து வீட்டிற்கு செல்லக்கூடிய விஜய் இன்று வந்து தலைமைச் செயலகத்தை சுற்றி பார்க்கக்கூடிய திட்டமானது போடப்பட்டது. தலைமைச் செயலகத்தில் வந்து பல்வேறு இடங்கள் இருக்கிறது, பல்வேறு அலுவலகங்கள், பல்வேறு துறை சார்ந்த அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது. நான் முன்பே குறிப்பிட்டது போன்று பழமையான கட்டிடங்கள் இருக்கிறது, இவற்றை அருங்காட்சியகம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் வந்து சுற்றி பார்க்க அதே போன்று இது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளவும் வந்து திட்டமிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் தன்னுடைய வழக்கமாக தான் பயன்படுத்தக்கூடிய வாகனத்தில் அல்லாமல் பேட்டரி வாகனம் தலைமைச் செயலகத்தில் வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு பேட்டரி வாகனங்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அந்த பேட்டரி வாகனத்தில் முதலமைச்சர் விஜய் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு இடமாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முதலாவதாக தேவாலயம் சென்றிருந்தார். அங்கு அது வந்து மிக பழமையான தேவாலயம். இந்த புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட காலத்திலிருந்து இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு தேவாலயம். அந்த தேவாலயம் வந்து எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது என்பதெல்லாம் குறித்து அதிகாரிகளிடம் வந்து முதலமைச்சர் விஜய் கேட்டறிந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மிலிட்டரி ஒர்க்கிங் ஸ்டேஷன் அந்த பகுதிக்கு வந்து சென்றிருந்தார். ராணுவ முக்கியமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கிங் ஸ்டேஷன் பகுதி அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ராமக்கல் கவிஞர் மாளிகை வழியாக வந்து முதலமைச்சர் வருகை தந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அருங்காட்சியகத்திற்கு வந்து சென்றிருக்கிறார். அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடியவற்றை எல்லாம் வந்து முதலமைச்சர் பார்வையிட்டு அது தொடர்பாக அதிகாரிகளிடம் வந்து முதலமைச்சர் வந்து விவரங்களை கேட்டறிந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து அவர் தன்னுடைய தனிப்பிரிவு அலுவலகத்திற்கு செல்லவிருக்கிறார். அங்கும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் வந்து தன்னுடைய வழக்கமான பணிகள் மேற்கொள்ளக்கூடிய அலுவலகத்திற்கு வந்து முதலமைச்சர் புறப்பட இருக்கிறார். தற்பொழுது நம்ம அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் செல்லக்கூடிய வழியில நான் முன்பே குறிப்பிட்டது போன்று 2 புறங்களிலும் வந்து அரசு ஊழியர்கள் இந்த தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் இன்று வந்து பல அமைச்சர்கள் வந்து தலைமைச் செயலகத்தில் அலுவல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பார்ப்பதற்காக வந்த கட்சியின் தமிழக வெற்றி கழக கட்சியில மற்ற கட்சியின் தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வந்து முதலமைச்சர் விஜய் இது போன்ற ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார், அவர் வந்து தலைமைச் செயலகத்தை சுற்றி வருகிறார் என்று அறிந்தவுடன் அவரை பார்ப்பதற்காக அவர் செல்லக்கூடிய வழித்தடத்தின் 2 புறங்களிலும் வந்து கூடியிருந்தார்கள். கூடியிருந்த
கோட்டை அருங்காட்சியகத்தை பார்வையிட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அருங்காட்சியகத்தில் பழமையான பொருட்களை பார்வையிட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.